Hi friends, welcome to Rishma Aari journey channel. இன்னைக்கு என்னோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா zigzag stitch நான் தெளிவாக கிளியராக போட்டு காட்டிடுறேன். பேனா வச்சு மார்க் பண்ணி காட்டிடுறேன். நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நேற்று நான் ப்ராக்டிஸ் பண்ணதில் எனக்கு நல்லாவே வந்துச்சு zigzag stitch. இன்றைக்கி வந்துட்டு நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கீழே த்ரெட்டை எப்படி சுற்றணும், மேலே ஹூக் எப்படி போடணும், நீடில் எப்படி வந்துட்டு ஹூக்கில் குத்தி கிளாத் மேலே நீடிலோட த்ரெட்டை கீழே சுற்றி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நார்மல் செயின் ஸ்டிச் போடும்போது எந்த ஆங்கிள் பார்த்து நம்மளோட ஸ்டிச் போகுதோ அந்த ஆங்கிள் பார்த்து தான் நீடிலோட ஹூக்கை வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கீழே த்ரெட்டை சுற்றும் போது நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், அந்த சைட் பார்த்து நேராக ஹூக்கை வச்சுட்டு நான் எந்த பக்கம் சுற்றுறேன்னு பாருங்கள், அந்த பக்கம் பார்த்து நீங்கள் த்ரெட்டை சுற்றுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு செயின் ஸ்டிச் கரெக்டாக வரும். இப்போது நமக்கு டைரெக்டாக நேர் டைரெக்ஷனில் ஸ்டிச் போகுது அப்படின்னா நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நீடில் வந்துட்டு இந்த சைடில் இருக்குது, இந்த சைட் பார்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த சைட் பார்த்து நீங்கள் கீழே இருக்க த்ரெட்டை சுற்றி மேலே ஹூக்கில் மாட்டி இழுங்க. அது வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே நான் வந்துட்டு போடுறேன். கீழே நான் ஸ்டிச் போடும்போது என்னையை பார்த்து, அதாவது என் சைட் பார்த்து நான் ஹூக்கை வச்சுக்கிறேன். அப்படி வச்சுட்டு இந்த 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 கீழே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் நகத்தை கொண்டு போனேன் பாருங்கள், அந்த பக்கம் பார்த்து நீங்கள் த்ரெட்டை சுற்றினா வராது. சேம் ஆப்போசிட் சைடில் நீங்கள் த்ரெட்டை சுற்றணும். நான் மார்க் பண்ணேன், வெயிட் பண்ணுங்கள். மார்க் பண்ணியிருக்க இதில் பார்த்து பொசிஷனில் பார்த்து நீங்கள் ஹூக்கை மாட்டி த்ரெட்டை சுற்றி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக zigzag ஸ்டிச் வந்துடும். நமக்கு ஆப்போசிட் சைட் போடும்போது நம்ம சைட் போடும்போது நமக்கு நார்மலாகவே வந்துடும், ஸ்டிச் வந்துட்டு கிளியராக கிடச்சிரும். பட் நமக்கு ஆப்போசிட் சைட் போடும்போது நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக zigzag ஸ்டிச் கரெக்டாக வரும். zigzag ஸ்டிச் வந்துட்டு ஜரி த்ரெட்டில் போடும்போது கரெக்டாக தான் இருந்துச்சு. சில்க் த்ரெட்டில் இப்போ நான் போட்டு காட்டிட்டு இருக்கிறது வந்துட்டு சில்க் த்ரெட்டில் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜரி த்ரெட் கிடையாது. ஜரி த்ரெட்டில் நார்மலாகவே எனக்கு நல்லா தான் வந்துச்சு ஸ்டிச்சு. சில்க் த்ரெட்டில் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. 2 டே ப்ராக்டிஸ் பண்ண கன்ஃபியூஸ் ஆச்சு. 3ஆவது நாள் வந்துட்டு நானாக தான் கிளியரிஃபை ஆனேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும், நம்மளால ஸ்டிச் போட முடியும் அப்படின்னு நினச்சி தான் நான் உங்களுக்கும் இது ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது வந்துட்டு பாருங்க, நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கதான் கரெக்ட். செகண்ட் டைம் நான் இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு நான் ஹூக்கை நீரோட ஹூக்கை மாட்டி எடுக்கும்போது எனக்கு வந்துட்டு ஸ்டிச்சு எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த ஸ்டைல் போட்டு நீங்கள் போடக்கூடாது, ஆப்போசிட் சைடு அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. நான் ஃபஸ்ட்டு இதில் மார்க் பண்ணியிருக்க ஷேப்லேயே போடுங்க, உங்களுக்கு அது வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். அது அதே மாதிரி செயின் ஸ்டிச்சு ரொம்ப பெருசாகவும் போடாமல் ரொம்ப சின்னதாகவும் போடாமல் போட்டு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிச் வருது. 3rd டேயில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க zigzag ஸ்டிச்சை. நீங்கள் போட்டு பழகும் போதே கிளியராக போட்டு பழகிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஒரு 10 ஸ்டிச் நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு பார்த்துக்கலாம். நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டு பழகினேன் zigzag ஸ்டிச்சு, அதை வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் இது தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தியாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா என்னோடய வீடியோவை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணுறது வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு இருந்துச்சா அப்படின்றத நீங்கள் கேட்கறத விட இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்குறீங்களோ அவங்க போய் கூட சொல்லுவாங்க, உண்மையாக சொல்லுவாங்க. அது இருக்குது, ஒரு சிலர் சொல்லவே மாட்டாங்க, எனக்கு நல்லா தான் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சேம் இதே ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.